சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியானது திமுக அரசால் அரங்கேற்றப்பட்டிருக்குது. இந்த சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தின் தற்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்வது போல நிதர்சனமாகவே தமிழகத்தில் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு அருகிலேயே மிக பெரிய அளவு போதைப் பொருட்களினுடைய விற்பனையானது மிக பெரிய அளவில் இருக்குது. இதற்கு உதாரணமாக பல சம்பவங்கள் இருக்குது. அதாவது கடந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தக்கலை அப்படின்ற ஒரு பகுதியில் பள்ளி மாணவன் தன்னுடைய சக மாணவன்கள் எல்லாம் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு தகவலை தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்ல, தலைமை ஆசிரியர் காவல்துறையிட்ட சொல்ல, அந்த தவறு செய்யக்கூடிய மாணவர்களை எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு செயலின் காரணமாக, அதாவது தவறு செய்திருக்கக்கூடிய, அதாவது போதை பழக்கம் உள்ள மாணவர்கள் மீண்டும் அந்த அந்த இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன அந்த ஒரு பையனை தாக்கியிருக்கிறாங்க. இதன் மூலமாக அந்த பையன் மிகப்பெரிய அளவு தாக்குதலுக்கு ஆளாயிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் திருத்தணியில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு சம்பவமானது. அதாவது திருத்தணியில் இருக்கக்கூடிய தடம் எண் 48, 42 இந்த 2 பஸ்ஸுலையும் போதை பழக்கம் கஞ்சாவை உபயோகப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் சக பயணிகளுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சம்பவமானது அரங்கேறி இருக்குது. அதே போல் காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே பணி நேரத்தில் போதைப் பொருட்களை பயன்படுத்தி, அதாவது ஒரு ஆண் காவலர் ஒரு காவல் நிலையத்துக்குள்ளேயே பெண் காவலரிடம், அதாவது அரை நிர்வாணமாக நிற்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகளும் நடந்திருக்குது. இதற்கு அடுத்தபடியாக சமீபத்தில் அதுவும் காட்டாங்குளத்தூர், பொத்தேரி அந்த மாதிரியான பகுதி, அதாவது மிகப்பெரிய அளவு கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிகளே போதை மாத்திரை, போதை சாக்லேட்டு, போதை ஊசி இதெல்லாம் மிகப்பெரிய அளவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்களானது பொட்டிக்கடையில் ரொம்பவும் சர்வ சாதாரணமாக கிடச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையானது இருக்குது. அதாவது இதற்கு உதாரணமாக பல நிகழ்வுகளானது நடந்திருக்குது. அந்த வகையிலேயே இந்த ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்வானது நடக்கக்கூடிய பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய கேள்வியானது. மாணவர்களுடைய அவர்களுடைய படிப்பதற்கு அந்த ஒரு சூழலானது இங்கே இல்லாத ஒரு சூழல் இருப்பதா மிகப்பெரிய அளவு பார்க்கப்படுது. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதைத்தான் வலியுறுத்துறாரு. இது நிதர்சனமான உண்மையும் கூட. பெண்களினுடைய பாதுகாப்பு, அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்கள் பல பேர் இருந்தாலும் இந்த ஒரு சில தவறான ஆசிரியர்கள் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவிகளிடம் பாலியல் ரீதியிலான அந்த ஒரு தூண்டுதல்களையும் அதே போல் தவறுகளையும் செய்கிறாங்க. அவங்க யாருன்ட்டு பேர் சொல்லி நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நிகழ்வானது நடப்பது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியானது மிக பெரிய அளவு எழுது. இந்த விஷயத்தை பற்றி வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. ஏன்னா திமுக அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகாகவே அரசு பள்ளிகள் 208 மூடப்பட்டிருக்கு. கல்வியினுடைய தரம் திமுக ஆட்சியில் எப்படி இருக்கிறது? நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிருக்கவங்க அரசு பள்ளிகளை எப்படி கையாளுகிறார்கள்? குறிப்பாக இந்த போதை இந்த ஒரு பழக்க விவகாரத்தை பொறுத்த மட்டும் வீடியோ பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நிலைமை மாறணும்னா என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தோணுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.